துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். உங்களுடைய ராசியாதிபதி பிளஸ் அட்டமாதிபதியே மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது உங்களுக்கு பல தடுமாற்றங்களை கொடுத்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் பல மாற்றங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ ஜீவனஸ்தானத்தில் இருந்து மீண்டும் வக்கர நிலை அடைஞ்சு பாக்கியஸ்தானத்துக்கே செல்கிறார். அப்போ தகப்பன் வழியில் சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு தகப்பனாலே நல்ல வழிகள் ஏற்படும். ஆரம்பத்தில் பல தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் உங்கள் முயற்சிக்கு பல முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அதெல்லாம் உடைபட்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான மாதமாக அமைகிறது. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளது. சந்திரமங்கல யோகம் உங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பாக்கியஸ்தானத்தில் சிவராஜ யோகம் ஏற்பட்டுள்ளதால் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே நேரம் மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பூ பெயர் கொண்டவர்கள், அதே மாதிரி நவீன பெயர் கொண்டவர்கள், லட்சுமி அல்லது பிரியா அல்லது செல்வம் அல்லது செல்வி அல்லது சுப்பிரமணி அல்லது மணி அல்லது மணிகண்டன், பாண்டி, பாண்டியன் போன்ற பெயர் நாமம் கொண்டவர்கள் உங்களை சந்திக்க நேரிட்டால் பல சிக்கல்கள் வரப்போகிறது என்று அர்த்தம். அந்த பெயர் கொண்டவர்கள் சந்திக்க நேரிட்டால் கூடுமானவரை தவிர்த்து விடுவது நல்லது. சிவாலயங்களுக்கு சென்று வந்தால் பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான மாற்றங்கள் இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். பெண்களுக்கு இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக அமைகிறது. ஏதேனும் மகளிர் குழுவில் இருந்தால் தங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். மற்றபடி எந்த விதமான கோளாறும் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. தாங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தாங்கள் ஒருமுறை நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்ன நாகியை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்வில் மாற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சொத்துக்கள் அமையும், வீடு கட்ட நேரும், புதிய வண்டிகள் கிடைக்கும். பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நவீன பெயர் கொண்டவர்களிடம் மட்டும் இம்மாதம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வாழ்க வையகம்.